ஃபஸ்ட் நாமத்துக்கு மைண்டதாக இந்த நாளில் நல்ல ஒரு வார்த்தை கேட்டோம். தேவனாகிய கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மோடு பேசுகிறார், எப்படியெல்லாம் பேச விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நம்ம தான் யாரும் கேட்க மாட்டோம். அல்லேலூயா, உண்மை தானே? கேட்டுக்கிறோமா? கேட்கல. இத்தனை முறை பேசுகிறாரு, கேட்க மாட்டோம். இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க கழுதை எட்டி வச்சா தான் கேட்குறான்ட்டு அது மாதிரி ஆயிடுறாங்க நிறைய விசுவாசிங்க. இன்றைக்கி கூப்பிடும்போது லேசாக கூப்பிடும்போது வர்றதில்ல. யோனா மாதிரி போய் அடித்தட்டில் விழுந்து ஏந்து வந்து அதுக்கப்புறம் தான் மனம் திரும்பி கேட்குறோன்றோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், அபியாசப்படுத்தணும். தேவன் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி நாம் அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கணும். அதே சமயத்தில் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், காத்து நிற்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நாம் அப்படி நம்முடையத்தில் இருக்குமானால் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார். ஏன்னு நல்லவர். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் கலந்து இருக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஜீசஸ். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கலந்து கர்த்தர் நம்மோடு பேசினார். பேசுகிறதை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை நாம் அப்பியாசப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். அப்பியாசப்படுத்துறது மாத்திரமல்ல, நாம் செயல்படுவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு அந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் மாத்திரம்தான் நாம் என்ன பண்ண முடியும், வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இப்போ நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாங்கள் அதற்கு எங்களை நாங்கள் கீழ்ப்படியும் போது தானியேல் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது ராஜாவை கலங்க செய்தது, மாற செய்தது. அந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால், நம்மோடு கூட இருப்பாரானால், நிச்சயமாய் நாம் இருக்கிற இடங்கள், வாழ்கிற இடங்கள், எல்லா இடங்களில் கர்த்தர் நாம் இருக்கிறதான சூழ்நிலை நமக்காக மாற்றுவார். அந்த தேவனை நோக்கி நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓம் நன்றியோடு 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 துதிக்கிறையா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாம் கேட்டதான 7 காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை கூப்பிடும்போது நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். கொடுமே எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கொடுமே எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நடந்தீரையா கடும் புயல் அகற்றினீரே, கடல் மீது நடந்தீரையா கடும் புயல் அகற்றினீரே.
செவி கொடுக்கப்படும் போது, நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது, கர்த்தர் விண்ணப்பத்துக்கு, நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு அவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அது கணவன் நட்சத்திரத்துக்காய் நன்றி செலுத்துகிறையா. பிள்ளைகள், மருமக்கள், குடும்பங்கள் எல்லாரையும், பேர பிள்ளை எல்லாரையும் காத்து கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிற. விசேஷமாய் தாப்பனை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பமும் உமக்காக ஆண்டவரே தெய்வத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய், தெய்வத்தை தாப்பனை சார்ந்து கொள்ளவர்களாய், அவரோடு வாழ்கிற வாழ்க்கையாக காணப்பட உதவி செய்யும்படியா செபிக்கிறையா. முற்றிலுமா அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அநிநயிக்கமும், சமாதானமும், சந்தோஷம், பாதுகாவலும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாட்டில் வார்த்தை கொடுத்த அன்பு சகோதரோடு, குடும்பங்களோடு, விசேஷ உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.